அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் நல்லா ஸ்பைசியான நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ இந்த கிரேவி செய்யும் போது என்னோடய சைல்டுஹுட் டேஸ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசில் எங்களுக்குலாம் கோல்டு எஃபெக்ட் ஆகும்போது எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு போய் மார்க்கெட் போய் வாங்குறது இந்த நண்டு தான். வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து கொடுப்பாங்க. பசங்களுக்கு இது மாதிரி நண்டில் நல்லா ஸ்பைசியாக நல்லா ஒரு மசாலா வச்சு கொடு, சளியெல்லாம் போய்டும்ண்டு. எங்கள் அம்மாவும் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி மசாலா. எங்கள் சளியெல்லாம் கிட்டத்தட்ட போயிடும் இந்த இது சாப்பிட்டுட்டு. அது மாதிரி தான் இன்றைக்கி என் பசங்களுக்கும் கோல்டு இருக்குது. மெடிசன் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க, இன்னொரு பக்கம் இருமி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சொன்ன மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த நண்டை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 7 to 8 நண்டு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அது நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கும் போது சால்ட்டு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நண்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக சீ ஃபுட்டில் வந்து, அதாவது மீன், எறா, நண்டு இந்த மாதிரி சீ ஃபுட்டில் வந்து நம்ம என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலும் அதோட பாடியில் வந்து அந்த சால்ட்டு வந்து இருக்கும். சமைக்கும் போது அது காமிக்கலாம் கூட, சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது ஈவினிங் நைட்டு அந்த டைமில் அந்த சால்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ சீ ஃபுட் சமைக்கும் போது நம்ம சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறது நல்லது. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா, லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம சமைச்சிடலாம். தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு, நண்டும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. அந்த பெப்பர் பவுடர் எல்லாம் இந்த கிரேவியோட நல்லா கோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த நண்டு வந்து நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம நண்டு கிரேவி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்மளுக்கு சளி பிடிச்சி நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த நண்டு கிரேவியை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லலை, சும்மா ஜஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் இந்த கிரேவியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஓல்டு மெத்தட் தான், பட் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.